ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு அருமையான வேலைவாய்ப்பு செய்தி தாங்க. இது பார்த்திங்க அப்படின்னா, இந்தியன் வங்கியில், அதாவது இந்தியன் பேங்கில் வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்கிறாங்க. மாவட்ட வாரியாக நீங்கள் விண்ணப்பிக்கலாம். கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா 1500 காலி பணியிடங்கள் அறிவிச்சிருக்கிறாங்க. 38 மாவட்டத்திற்கும் 1500 காலி பணியிடங்கள். ஏதாவது ஒரு டிகிரி படித்தா போதும். நீங்கள் எனி டிகிரி, நீங்கள் பிகாம் படிச்சிருக்கணும், அக்கௌண்ட்ஸ் படிச்சிருக்கணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. இந்தியன் பேங்கில் நீங்கள் வேலை செய்கிறதுக்கு எனி டிகிரி, ஏதாவது ஒரு டிகிரி நீங்கள் முடிச்சிருந்தா போதும். கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. முக்கியமாக தமிழ் தெரிஞ்சால் போதும் அப்படின்றத அவங்க சொல்கிறாங்க. ஸோ யார் யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், என்னென்ன டீட்டெயில்ஸ், என்னென்ன எஜுகேஷன்ஸ் குவாலிஃபிகேஷன்ஸ், அப்புறம் எத்தனை ஏஜ் உள்ளவங்க விண்ணப்பிக்கலாம், எந்தெந்த மாவட்டத்தில் உள்ளவங்க விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம சேனலை நீங்கள் முதல் தடவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்படின்னா தான் நம்ம போகிற ரெகுலரான வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது தமிழக அரசு இந்தியன் வங்கி வேலை வாய்ப்பு 1500 காலி பணியிடங்கள். டிகிரி படித்தவர்கள் அப்ளை பண்ணலாம். தாராளமாக டிகிரி முடிச்சிருந்தீங்க அப்படின்னா அப்ளை பண்ணலாம். இதோட தேர்வு முறை எப்படி இருக்கும், என்னென்னலாம் அப்ளை பண்ணணும், எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்றத நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா பொதுத்துறை வங்கிகளில் ஒன்றான இந்தியன் வங்கியில் அப்ரண்டிஸ் பயிற்சி பணியிடங்களை நிரப்புவதற்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. இந்தியா முழுவதும் மொத்தம் 1500 காலி பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளன. இதில் தமிழகத்தில் 277 காலி பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளன. தகுதியும் விருப்பமும் உள்ளவர்கள் 7/8/2025 விண்ணப்பித்து கொள்ளுங்கள் அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ 7ஆம் தேதியிலேருந்தே நீங்கள் தாராளமாக இந்த இந்தியன் பேங்க் ஜாப்புக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம். ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு எக்ஸாம்ஸ்க்கு படிச்சிட்ருக்கிறீங்க, இல்லை ஒர்க்கே இல்லைங்க, நான் ஒர்க் இல்லை, ஒர்க் தேடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட தாராளமாக நீங்கள் இந்த வேலை, இந்த காலி பணியிடங்கள் நீங்கள் விண்ணப்பிக்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்ச நாள் அப்ரெண்டிஸ் மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஜாப் பர்மனன்ட் பண்ணிடுவாங்க. ஜாப்லாம் பர்மனன்ட் பண்ணால் உங்களுக்கு ஹையஸ்ட்டு சேல்ரி கிடைக்கும். ஸோ சேல்ரியை பற்றி நீங்கள் கவலையே பட தேவையில்லை. அதேமாதிரி முழுக்க பார்த்திங்க அப்படின்னா கவர்மெண்ட் வங்கி, அதனால் உங்களுக்கு வேலை வாய்ப்பை உறுதிப்படுத்தலாம். அதேமாதிரி எந்த ஒரு இதுவும் இருக்காது. தாராளமாக நல்லபடியாக வேலை செய்யலாம். காலி பணியிடங்கள் 1500, தமிழகத்தில் 277. எல்லா மாவட்டத்தை சேர்ந்தவங்களும் நீங்கள் விண்ணப்பிக்கலாம். 38 மாவட்டங்களும் விண்ணப்பிக்கலாம். இது ஏதாவது ஒரு பல்கலைக்கழகத்து மூலமாக நீங்கள் ஏதோ ஒரு பேச்சுலர் டிகிரி படிச்சிருந்தா போதும். பிஎஸ்சியோ, பிகாமோ, இல்லை பிசிஏ, இல்லை இவர் என்ன பிஏ, இந்த மாதிரி என்ன படிச்சிருந்தாலுமே நீங்கள் தாராளமாக விண்ணப்பிக்கலாம். வயது பார்த்திங்க அப்படின்னா 20 வயசுலேருந்து 28 வயசுக்குள்ளே உள்ளவங்க விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் பார்த்திங்க, எஸ்சி எஸ்டியாக இருந்தீங்க அப்படின்னா 28லேருந்து 32 வயசு வரை, நீங்கள் 33 வயசு வரை நீங்கள் விண்ணப்பிக்கலாம். இதே ஓபிசினா உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். எஸ்சி, இது எம்பிசி, பிசி இவங்கெல்லாம் சேர்ந்தவங்களாம் ஓபிசியை பொறுத்தளவில் உங்களுக்கு 31 வயசு வரை நீங்கள் விண்ணப்பிக்கலாம். இதே மாற்றுத்திறனாளியாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் 38 வயசு வரை இருந்தாலும் தாராளமாக நீங்கள் விண்ணப்பிக்கலாம். உங்களுக்கு சேல்ரி பார்த்திங்க அப்படின்னா 12,000லேருந்து 15,000 வரை சேல்ரியாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நம்ம வேலை எதனா தேடிட்டுருக்கோம், இல்லை கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு படிச்சிட்ருக்குறீங்க, மாதிரியெல்லாம் இருக்கிறவங்க தாராளமாக நீங்கள் விண்ணப்பிக்கலாம். குரூப் 4க்கு படிச்சிட்ருக்கலாம், இல்லை குரூப் 4, குரூப் 2 படிச்சுட்டு நீங்கள் வெயிட் பண்ணலாம். அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் எந்த ஜாப்பு நீங்கள் அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணிக்கிட்டே கூட உங்களுக்கு சாட்டர்டே சண்டே லீவ் இருக்கும், கவர்மெண்ட் ஹாலிடேனா லீவு கிடைக்கும். ஸோ ரொம்ப ரிலாக்ஸாக வேலை செய்யலாம். அதே சமயம் நீங்கள் படிக்கிறதா இருந்தாலும் ஒரு வேறு கவர்மெண்ட் ஜாப்புக்கோ இல்லை பேங்க் ஜாப்புக்கோ கூட நீங்கள் படிக்கலாம். தேர்வு செய்யும் முறை எப்படி தேர்வு செய்கிறாங்க, இந்த பணியிடங்களுக்கு கணினி வழி தேர்வு, அதாவது ஆன்லைன் எக்ஸாம் மாதிரி தான் இருக்கும்.
கணினி வழி தேர்வு அடிப்படையில் தகுதியானவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். இதில் பொது அறிவு அல்லது வங்கி சார்ந்த கேள்விகள், கணிதம் மற்றும் திறனறி, அப்புறம் ஆங்கிலம் மற்றும் கணினி ஆகிய பகுதிகளில் இருந்து தலா 25 கேள்விகள் என மொத்தம் 100 கேள்விகள் கேட்கப்படும். தேர்வு 100 மதிப்பெண்களுக்கு 1 மணி நேர கால அளவில் நடைபெறும். அதாவது 100 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதுக்கு 1 ஹவர் டைமு. உங்களோட முக்கியமாக பார்த்திங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் நாலேஜ் ஓரளவுக்கு தெரிஞ்ச, ரொம்ப டீப்பாக கேட்க போகிறது கிடையாது. ஓரளவுக்கு கம்ப்யூட்டர் நாலேஜ் தெரிஞ்சிருக்கணும். ப்ளஸ் உங்களுக்கு ஜென்ரலாக மேக்ஸு, இங்கிலீஷு, அவ்வளோதான். இதை பற்றின கேள்விகள் தான் கேட்க போகிறாங்க. ஸோ பெருசாக எதுவும் கேட்க போகிறதில்ல. விண்ணப்பிக்கும் முறை, இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க இந்த NATSeducations.government.in என்ற இணையதள பக்கம் மூலம் ஆன்லைனில் விண்ணப்பிக்க வேண்டும். விண்ணப்பத்துக்கான கடைசி தேதி பார்த்திங்க அப்படின்னா 7/8/2025. விண்ணப்ப கட்டணம் பொது பிரிவினருக்கு 800 ரூபாய், SC STயாக இருந்தீங்க அப்படின்னா பெண்களுக்கு 175 ரூபா, மாற்றுத்திறனாளியாக இருந்தால் 400 ரூபாய் சொல்லியிருக்காங்க. ஸோ தாராளமாக விண்ணப்பிங்க, கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது.